ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க மனப்பாட பகுதியெல்லாம் பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குதுனாக்கா, தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஓடை பாட்டு ஒன்று இருக்குது. அடுத்தது நோயும் மருந்தும், திருக்குறள், வருமுன் காப்போம், கல்வி அழகு அழகு இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழ்மொழி வாழ்த்தில் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் இசைக்கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அடுத்தது 24ஆம் பக்கம் நமக்கு ஓடைங்கிற பாடல் இருக்குது. இது இயற்கையை பற்றி சொல்கிறதா இருக்குது. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏழு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சம் குலவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை குடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கேற்ப உழவை மீட்டும் ஓடையாட அப்படிங்கிற பாடல் இருக்குது. அடுத்து 43ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னாக்க திருக்குறள் இருக்குது. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும், நடுநிலைமையுடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும், புகழினாலும் பழியினாலும் அறியப்படும், கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல், விலங்குடன் மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்க பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அடுத்தது 48ஆம் பக்கம் நோயும் மருந்தும் இருக்குது. இந்த நோயும் மருந்தும் என்ன இருக்குன்னா, பேதற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை என்றார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெருதுன்பம் முற்றே. அடுத்து வருமுன் காப்போம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். உலகில் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ எதனை நித்தம்